வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ யோனோ ஆப்பில் நம்ம யூபிஐ வந்து ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிறோம்ல யூபிஐயில். அது எப்படி யோனோ ஆப்பில் யூபிஐ வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எப்பயும் போலாமல் யூபிஐ ஜிபே மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்ம அதிலே பணம் அனுப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ யோனோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து இன்டர்ஸ்பேஸ் வந்து புது லாகின் இருக்கும். நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. அது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா 2-3 வீடியோ போட்டிருக்கேன். 1 பை 1 போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பழைய வீடியோலாம் எடுத்து போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம யூபிஐ இந்த எஸ்பிஐ ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு யூபிஐ ஐடி வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக 1 பை 1 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்வேர்ட் 6 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்க்காங்க. உள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இது இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் மேலே இருக்கிறது பேலன்ஸ் செக் பண்ணுறது. கீழே பாருங்கள் பேமெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். கீழே பாருங்கள் ஸ்கேன் கியூஆர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேன் கியூஆர் கோட் வச்சு நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம் ஈஸியாகவே. யூபிஐ ஜிபே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவசியம் இல்லை, இதுலேயே எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து யூபிஐயில் பாருங்கள், யுவர் ஹேவ் டு கிரியேட் யூபிஐ ஐடின்னு சொல்லி இருக்குது. ஆக்டிவிட்டி யூபிஐ ஐடின்னு இருக்குது. நீங்கள் எந்த பேங்க், ஸ்டேட் பேங்க் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழைய யூபிஐ ஐடி எந்த பேங்க் யூஸ் பண்ணிட்டீங்களோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸ்ட்ரா 2-3 பேங்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் ஃபஸ்ட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூபிஐ ஐடி ஆக்டிவேட்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டுனா ரெஜிஸ்டர் ஃபார் யூபிஐன்னு சொல்லி வரும். ஆக்டிவேட் யூபிஐ ஐடி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஃபார் யூபிஐ ஐடி அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டுனா நீங்கள் எந்த சிம் வந்து உங்களோட பேங்கில் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிஎஸ்என்எல் செகண்ட் சிம் தான் கொடுத்துருக்கேன் பேங்க்கில். மறக்காமல் பேலன்ஸ், அதாவது மினிமம் பேலன்ஸ், ரீசார்ஜ் பேலன்ஸ் இல்லை, மினிமம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சார்ஜஸ் எடுப்பாங்க, அது இருந்தால் தான் மெசேஜ் போகும். ப்ராசஸ் கொடுத்துட்டு வெரிஃபை வரும். அப்புறம் வந்து எஸ்எம்எஸ் போகிறதுக்கு பாருங்கள், பேலன்ஸ் டெபிட் ஆகும். பேலன்ஸ் மறக்காமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரூபா புள்ளி 2 பைசா டெபிட் ஆகும். பேலன்ஸ் மறக்காமல் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருந்தால் தான் எடுக்கும். பிளான் ஆக்டிவேட் இருந்தாலுமே பேலன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். இது பண்ணிட்டு இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கம்பெனிலாம் ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போட உங்களோட ஆதார், அதாவது நீங்கள் உங்களோட ஆதார் இருக்குல்ல, உங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நான் 2த்துக்கும் ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிங்க, எதில் யூபிஐ ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க், உங்களுக்கு எந்த பேங்க்கு அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் ஸ்டேட் பேங்க் யூபிஐ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் ஸ்டேட் பேங்க் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஸ்டெப் தான் சேம். அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் பாருங்கள். என்னோடய அக்கௌண்ட்டில் லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் காமிக்குது, கரெக்டு தான். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டட் யூபிஐ, அதாவது உங்களோட யூபிஐ ஐடி சூஸ் பண்ண சொல்லும். ஏற்கனவே இருந்த யூபிஐ ஐடி காமிக்கும். இல்லை சஜஷனில் இந்த 2 ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி காமிக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த யூபிஐ ஐடி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து மேலே இருக்கிற ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து உங்களோட விருப்பம் தான். சாய்ஸில் நீங்கள் கீழே இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அந்த கிளிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோடாக கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. உங்களோட யூபிஐ ஐடி வந்து ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். தகவல் உங்களுக்கு முடிச்சுட்டு நம்ம சேனல்